உண்டான லெவலில் கிஃப்ட் நிஃப்டியை பேஸ் பண்ணும்போது இதனுடைய வீக்கினுடைய மிட் பாயிண்ட்டும் இதுக்கு உண்டான லெவலும் பிரேக் பண்ணும்போது தான் அப்போ நம்ம நிஃப்டினுடைய ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் பிரேக் பண்ணோம். அதை எப்படி பிரேக் பண்ணால் அங்கே சேமாக பிரேக் பண்ணும்போது இங்கேயும் நாளைக்கு இதனுடைய கேப் அப்பில் இருந்து இந்த ரெஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிச்சு கேண்டில்னால் அது சப்போர்ட்டாக ஆக்கும்போது அதனுடைய மொமெண்டம்ஸ் வந்து ப்ரீவியஸ் டேவுடைய ஹைன்றது ஒரு ரெஸ்டண்ட்டு, அந்த ரெஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி அகெயின் வந்து மேலே வைக்கும்போது இந்த இடத்துக்குள்ளே போய்ட்டு திரும்புறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ சி சைடு நம்ம எதிர்பார்த்தோன்னா இதுக்கு மேலே மட்டும்தான் எதிர்பார்க்கணுமே தவிர இங்கே இருக்கும்போது எதுக்குமே நம்ம சி சைடு எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ டவுன் சைடு வரத்துக்கு உண்டான பாசிபிள் இருக்குதான்னு பார்க்கும்போது அப்போ டவுன் சைடு நம்ம எந்தெந்த இடத்துலலாம் பார்க்கலான்னா இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ்க்கு அப்புறம் இந்த ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணும்போது மட்டும்தான் இது டவுன் சைடு. அந்த டவுன் சைடு இந்த 127ன்றது இதனுடைய ரெஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்த ரெஸ்டண்ட்டு இதுக்குள்ளேயே கேண்டில் வந்து சப்போர்ட் எடுக்க தொடங்கிடும். சரிங்களா? டவுன் சைடு ஒன்று, அப் சைடுக்கு உண்டானது சொல்லிட்டேன். அப்படியே டவுன் சைடில் இன்னொரு முறையில் பார்க்கலாம். அப்போ இதை பிரேக் பண்ண முடியல, மிட் பாயிண்ட்டை பிரேக் பண்ண முடியல, அகெயின் ஃபர்தராக ஃபால் ஆச்சுன்னா இதுக்குள்ளே மட்டும் அப்படியே சஸ்டைன் ஆகிட்டே சைட் வேயில் இருக்கும். சரிங்களா? அதே போல் இதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு அந்த ஹைக்கு அப்புறம் இங்கே 127 வரும். அதுக்கப்புறம் இதனுடைய லெவலுக்கு அப்புறம் இது பிரேக் பண்ணலன்னா இங்கேருந்து ஒரு டவுன் சைடு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ டவுன் சைடு இதுக்கு கீழே வரும்போது ஒரு டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு கீழே வரும்போது அப்போ 2 இடத்துல டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். அப் சைடுக்கு ஒரே ஒரு சைடு மட்டும்தான் எதிர்பார்க்கலாம் இதனுடைய லெவலில். அதே பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் அப்போ இந்த கேண்டிலுக்கும் இதுக்குன்னுடைய சம்பந்தம் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி நாளைக்கு கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதுக்கு மேலே இப்படி ஒரு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுதுன்னா இதை பிரேக் பண்ணும்போது இது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிள் இருக்கும். இன்வெர்டர் ஹேமர் மாதிரி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ உதாரணத்துக்கு நம்ம ப்ரீவியஸ் டேவுடைய இதனுடைய கேண்டில் அப்போ 3-4 ஸ்டேஷனுடைய கேண்டிலும் போட்டிருக்கேன், இதுவும் போட்டிருக்கேன். அப்போ நாளைக்கு லோ டைம் ஃப்ரேமு 5 மினிட்ஸ்லாம் பார்க்கக்கூடாது, 15 மினிட்ஸு. அப்போ ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை கட் பண்ண போகுது. அப்போ அந்த 3 நாளைக்கு உண்டான 50% இருக்குது. இந்த 50%க்கு அப்புறம் இதை வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு கிளம்பும்போது மட்டும்தான் இது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிள் இருக்கும். ஏன்னா வீக்லி ஹையும் மந்த்லி ஹையும் ஒன்றா சேமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு அப்புறம் திரும்புறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த சைடுக்கு அப்புறம் நம்ம ஒரு டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இன்னொரு இது இங்கேருந்து கிளம்பிச்சுன்னா அப் சைடுக்கு உண்டான மொமெண்டம், அந்த மொமெண்டம்ன்றது இது ரெஸ்டண்ட்டாக இருக்க போகுது. நான் உங்களுக்கு பெருசாக போட்டு குழப்பம் வரல. சரிங்களா? அப்போ ப்ரீவியஸ் டே இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை கட் பண்ணுது. இந்த 3-4 ஸ்டேஷனுடைய மிட் பாயிண்ட்டை கட் பண்ணுதுன்னா இது அப் சைடுக்கு உண்டான ரேலி இருக்கும். அந்த ரேலி இது வரைக்கும் இருக்கும். அப்போ இதுக்கப்புறம் ரேலி இருக்காது. சரிங்களா? அப்போ இதை நல்லா நீங்கள் யோசித்து பார்த்துக்கலாம். அப்போ டவுன் சைடுனால் எப்படி இருக்க போகுது? அப்போ டவுன் சைடுனா நம்ம ஃபர்தராக யோசிச்சோன்னா டவுன் சைடு இந்த கேண்டிலோட ப்ரீவியஸ் டே என்னுடைய ஓப்பன் கேண்டிலுக்கு அப்புறம் இதனுடைய வீக்லி மிட் பாயிண்ட்டை கட்டு ஃபஸ்ட்டு. அப்போ கட்டு ப்ரீவியஸ் டேவுடைய லோ கட்டு. அப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு புட்டு எதிர்பார்க்கணும். டேவுடைய லோ கட் பண்ணதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் இங்கே இருக்க போகுது. அடுத்த இது வந்து இங்கே வரப்போகுது. சரிங்களா? இதுதான் இதனுடைய ப்ரிடிக்ஷன். இப்போ குட் ஆயிலில் ஃப்யூச்சரை வச்சுட்டு ஆப்ஷன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும்.
இப்போ குரூடாயில் நம்ம குரூப்பில் இருக்க நண்பர் வந்து ஒரு 1500 ப்ராஃபிட் எடுத்திருந்தார், இந்த இடத்துல எடுத்திருந்தார். அவரை இங்கே போகும்போது இதனுடைய எஸ்எல்லில் வைக்க சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 1700 1800 கிட்ட அவர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தார். அப்போ குரூடாயில் இந்த லெவலில் இது ரெஸ்டாரண்ட்டு, இந்த ரெஸ்டாரண்ட்டை கரெக்டாக ஆக்ட் ஆகுதுங்களா? இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்புறம் அகெயின் பிரேக் பண்ணிச்சுன்னா தான் இது வந்து அப்சைட்க்கு உண்டான பாசிபிலிட்டி இங்கேருந்து ரிவர்சல் எடுக்கும். சரிங்களா? இது சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான், ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ மேஜரான ஒரு ரெஸ்டாரண்ட் சப்போர்ட்டில் கரெக்டாக எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ற கேட்டகரிக்கில் நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளுடைய லெவலில் கரெக்டாக இருக்கும். அப்போ சப்போஸ் டவுன் ஆக போகுதுன்னா டேவுடைய லோ இங்கே இருக்குது, டேவுடைய லோ இங்கே இருக்குது. சப்போஸ் டவுன் ஆச்சுன்னா கூட இந்த டவுன் வந்து இந்த ரெண்டுத்தையும் டவுன் பண்ணால் தான் இதனுடைய டவுன் இருக்கும். அப்போ இங்கே வந்து ஃபர்தராக சப்போர்ட் எடுக்கும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது தான் இது புட் ஆப்ஷன், இதுக்கு மேலே பிரேக் பண்ணும்போது தான் அப்சைட். சரிங்களா? நன்றி, வணக்கம். யூடியூப்பை லைக் பண்ணிக்கங்க, டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.